2026 விஜய் ஆட்சிதான் என தாவேக நிர்வாகிகள் பேசி வருவது பகல் கனவு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 1967, 1977 தேர்தல்களைப் போல 2026 தேர்தலில் தாவேக வரலாறு படைக்கும் என விஜய் பேசியிருந்தது குறித்து துக்ளக்கிற்கு பேட்டியளித்த ஜெயக்குமார், தொண்டர்களை உற்சாகப்படுத்த இவ்வாறு பேசுவது வழக்கம்தான் எனவும் இறுதி எஜமானர்கள் மக்கள்தான் என்றும் கூறினார். விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது குறித்து பேசியவர், சரித்திர புருஷர் மகத்தான தலைவர் எம்ஜிஆரோடு யாரையும் ஒப்பிடக்கூடாது எனவும், ஏன் அரசியலுக்கு வருபவர்கள் தங்களை கருணாநிதியுடன் ஒப்பிடுவதில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். விஜய்தான் அடுத்த முதலமைச்சர் என தாவேக நிர்வாகிகள் பேசுவது குறித்து கருத்து தெரிவித்த ஜெயக்குமார், யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் என்றார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா பேசியிருப்பது பாஜகவின் பகல் கனவு என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தென் மாநிலங்களுக்கான தொகுதிகள் வெகுவாக குறையும் எனவும், குறிப்பாக தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்க நேரிடும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதை தொடக்க நிலையிலேயே எதிர்க்க வேண்டும் என்பதால் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இதற்கு முன்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இருந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த 45 கட்சிகளுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கட்சிகள் சார்பில் பங்கேற்பவர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று அதிமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மற்றும் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துள்ளன. இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் அமைப்புச் செயலாளர் RS பாரதி, வில்சன் MP ஆகியோரும், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் இன்பதுரை ஆகியோரும் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோரும், விசிக சார்பில் அதன் தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் MP ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ MP ஆகியோரும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, தேமுதிக மற்றும் அமமுக சார்பில் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் சார்பில் கட்சியின் தலைவர் கமலஹாசனும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமனும் பங்கேற்க உள்ளனர். மன்னார் வளைகுடா அருகே கடலில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் பணிகளை கைவிட வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதிகளில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்க கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் ஏல அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ஏலத்தில் குறிப்பிட்டுள்ள பகுதி மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், பாக் விரிகுடா மற்றும் வாட்ச் கரைக்கு அருகே இருப்பதாகவும், இந்த பகுதி பவளப்பாறைகள், கடல் புல் படுகைகள், சதுப்பு நிலங்கள், சேற்றுப்படுகைகள், தீவுகள், காடுகள் உள்ளிட்ட வளமான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளதாகவும், ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைத்தால் பல்லுயிர் பெருக்கமும் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மன்னார் வளைகுடாவை நம்பியுள்ள லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த ஏல அறிவிப்புக்கு முன்பாக தமிழ்நாடு அரசிடம் மத்திய அரசு எந்த கருத்தையும் கேட்கவில்லை என்று கூறியுள்ளார். ஏல அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து பல்லுயிர் பகுதிகளை நீக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானியின் கனவு திட்டமான வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் பராமரிப்பு மையத்திற்கு பிரதமர் மோடி சென்றார். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி, அவர்களது இளைய மகன் அனந்த் அம்பானி உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்றனர். பின்னர் வந்தாராவில் உள்ள ஆசிய வகை சிங்கக்குட்டிகள் மற்றும் வெள்ளை நிற சிங்கக்குட்டிக்கு பால் புட்டி மூலம் பாலூட்டி மகிழ்ந்தார்.
வண்டாராவில் உள்ள விலங்குகளுக்கான அறுவை சிகிச்சை மையத்தில் சிறுத்தை சிகிச்சை பெறுவதையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். அனந்த் அம்பானியின் ஜீவகாருண்ய முயற்சியை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் 3500 ஏக்கர் பரப்பளவில் 2000 வகையான உயிரினங்களை பராமரிக்கும் வந்தாரா விலங்குகள் மீட்பு மற்றும் பராமரிப்பு மையத்தை ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானி உருவாக்கியுள்ளார். இதை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தை திறந்து வைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பூமியில் வாழும் சக உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நெறிமுறைகளுக்கு வனவிலங்கு மறுவாழ்வு மையமான வந்தாரா சிறந்த எடுத்துக்காட்டு என்றும், அச்சுறுத்தலுக்கு உள்ளான மற்றும் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் புகலிடமாக வந்தாரா திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இந்த ஜீவகாருண்ய முயற்சிக்கு அனந்த் அம்பானி மற்றும் அவரது குழுவினருக்கு பாராட்டுக்கள் என பிரதமர் பதிவிட்டுள்ளார்.